வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் அளவியல்ல எடுத்துக்காட்டு 7.14 கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர். இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கூம்பின் இடைக்கண்டம்னாலே வாளியை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவாப்பா? வாளியை ஞாபகம் வச்சுங்க. விட்டத்தில் பாதி ஆரம் தெரியும். மேற்புற விட்டம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். கீழ்ப்புற விட்டம் 4 மீட்டர். என்ன சொல்லியிருக்கேன்? விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ 10ல் பாதி எவ்வளோ? 5. அப்போ கேபிட்டல் ஆர். அப்போ பெரிய விட்டம் இது ஞாபகம் வச்சுங்க. மேலே உள்ளது கேபிட்டல் ஆர் ஞாபகம் வச்சுங்க. கீழே உள்ளது ஸ்மால் ஆர் ஞாபகம் வச்சுங்க. விட்டத்தில் பாதி ஆரமா? 10ல் பாதி எவ்வளோ? 5 மீட்டர். 4ல் பாதி எவ்வளோ? 2 மீட்டர். ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஆர் 5 மீட்டர், ஸ்மால் ஆர் 2 மீட்டர். உயரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. எத்தனை மீட்டர்னு? 4 மீட்டர். வாலியை வரைஞ்சி எல்லாத்தையும் குறிச்சிங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு கணக்கில் சொல்லிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? எல்லாம் அந்த 4 ஃபார்முலாவையும் கம்பல்சரி எழுதிடுறீங்க. என்ன ஃபார்முலா? வலைபரப்பு பைஎல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் சதுர அலகுகள். மொத்த புறப்பரப்பு பைஎல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். கன அளவு 1/3 πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கன அலகுகள். கன அளவுனா கன அலகுகள் போடணும். அடுத்தது சாய் உயரம் L √√ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் கம்பல்சரி எழுதிடுங்க. கூம்பின் இடைக்கண்டம் கேட்டால். அதுக்கப்புறம் கணக்கை பாருங்கள். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? கூம்பின் வலைபரப்பு, இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் மொத்த புறப்பரப்பு கேட்டுருக்காங்க. ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? இதுவும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்கள், பை தெரியும். பையோட மதிப்பு என்னன்னு தெரியும்? 22/7. எல் கொடுத்துருக்காங்களா? எல் இதில் வரவே இல்லை. பாருங்கள், நம்ம எழுதுறதுல என்ன இருக்குது? எல் இல்லவே இல்லை. அப்போ எல் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து திருப்பி எழுதிக்கிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி எழுதுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த 4 ஃபார்முலாவை கம்பல்சரி எழுத சொன்னேன். இப்போ கேபிட்டல் ஆர் என்னது? 5. ஸ்மால் ஆர் மைனஸ் இருக்கா? மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. ஸ்மால் ஆர் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 4. அப்போ 4 ஸ்கொயர். 5ல் 2 பேசினா 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 9 நன்னாங்கு 16. 16ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா 25. எல்லாமே ரூட்டுக்குள்ளே போடுங்க. இதோட வர்க்கம் இது 5ஓட வர்க்கம். அப்போ L = 5 மீட்டர். சாய் உயரம் L = 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வலைபரப்பு ஃபார்முலா என்னது? பைஎல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். பையோட மதிப்பு என்னன்னு தெரியும்? 22/7 இன்ட்டு எல் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 5. கேபிட்டல் ஆர் என்னன்னு எழுதியிருக்கோம்? 5 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எழுதுங்க. ஸ்மால் ஆர் 2. 22/7 அப்படியே எழுதிக்கிங்க. இன்ட்டு 5 எழுதிக்கிங்க. 5 2 கூட்டினா 7. 7ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்குது? 22 இன்ட்டு 5 I2 10 மீதி 1 I2 10 1 11. அப்போ 110 மீட்டர் ஸ்கொயர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வலைபரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பைஎல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி வலைபரப்பு கண்டுபிடிச்சோம்ல, அது ஆன்சர் இதுக்கு அப்படியே இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் பையோட மதிப்பு 22/7. கேபிட்டல் ஆரோட ஆன்சர் என்னது? கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 2 ஸ்கொயர். 110 அப்படியே இருக்கீங்க. ப்ளஸ் 22/7 ஐஎன்ஜி எவ்வளோ வருது? 25. ப்ளஸ் குறி போட்டுங்க. 2 2 4. அப்போ 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். இது 5 இன்ட்டு 5ன்னு அர்த்தம். அப்போ 110 அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் 22/7 இது 2த்தையும் கூட்டினாலும் கிடைக்குது 29. அப்போ 22ஐயும் 29ஐயும் பெருக்கி முதல்ல எழுதிக்கிங்க. பை 7. அந்த 110 அப்படியே இறக்கிக்கிட்டே வாங்க. ஓகேவாப்பா? இப்போ 110 அப்படியே இறக்கியாச்சு. 638 7ஆம் வாய்ப்பால் வகுத்து பாருங்கள். இப்போ என்ன கிடைக்குது? 91.4. இப்போ 110 எழுதியாச்சு. 638 7ஆம் வாய்ப்பால் வகுத்து பார்த்தா என்ன கிடைக்குது? 91.14. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே வாங்க பார்ப்போம். அப்போ 110 ப்ளஸ் 91.14. அதில் 110 எழுதியாச்சு. 0. அது 91. 1க்கு நேராக 1 எழுதுங்க. 10க்கு நேராக 10 எழுதுங்க. அது 10ல் 1க்கு நேராக 1 எழுதுங்க. 100ல் 1க்கு நேராக 4 எழுதுங்க. எழுதி கூட்டி போட்டுருங்க. 4 1.1 9ஐயும் 1 கூட்டினா 10 மீதி 1 201.14 மீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.